மேம் சில ஃபுட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் மேம், அது ஃபர்டிலிட்டியை ஹர்ட் பண்ணுமா இல்லை ஹீல் பண்ணுமான்னு சொல்கிறீங்களா மேம்? ஓகே. ரிஃபைன் சுகர் அண்ட் சுகரி ப்ரிவரேஜஸ். ஓகே. ரிஃபைன் சுகர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்சுலின் லெவலை ஸ்பைக் பண்ணும். ஸோ இந்த இன்சுலின் லெவல் ஸ்பைக் ஆகுறதுனால உங்களோட ஓவுலேஷன் டிஸ்டர்ப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணும். ரெண்டாவது உங்களோட ஸ்பெர்ம்ல வந்து டேமேஜ் பண்ணும். மூணாவது வந்து இந்த இன்சுலின் ஸ்பைக்ஸ் அண்ட் ஆல்சோ சுகர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால உங்களுக்கு பிசிஓஎஸ் கூட இது லிங்க் ஆகுது. ஸோ பிசிஓஎஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து ஆனோவுலேஷன் இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஓவுலேஷன் வர விடாமல் பண்ணும். ஸோ இது எல்லாமே இந்த ஃபுட், அதாவது ரிஃபைன்ட் சுகர் அண்ட் ஆல்சோ உங்களோட சுகரி பெவரேஜஸ், இது எல்லாமே உங்களோட ஃபர்டிலிட்டியை வந்து ஹர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் மைதா. ஸோ மைதா வந்து ரிஃபைன்ட் ஒயிட் ஃப்ளோர் இல்லைங்களா? ஸோ இது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக்கரி ஐட்டம்ஸ், ஸோ பிரெட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பேக்கரி ஐட்டம்ஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு மைதா தான் இருக்குது. ஸோ இந்த மைதா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் லெவலை ஸ்பைக் பண்ணும். ஸோ இந்த இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்வலாக நம்மளுக்கு ஒரு ஹார்மோன் வந்து ரிப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸை வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இதனால இது வந்து இட் இஸ் அ வர்ஸ்ட் ஃபுட் ஃபார் ஃபர்டிலிட்டி. நெக்ஸ்ட் ரிஃபைன் வெஜிடபிள் ஆயில். ஸோ நம்ம வந்து நிறைய பேர் காமனாக நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லாட்டி நம்மளுக்கு வந்து இப்போ நிறைய வந்து நம்மளுக்கு முன்னாடியெல்லாம் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா நெய்யில் சமைப்பாங்க, தேங்காய் எண்ணெயில் சமைப்பாங்க. இப்போ நம்ம எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே ரிஃபைன்டு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ப்ராசஸ்டு ஆயில், வெஜிடபிள் ஆயிலாக இருக்கட்டும் இல்லாட்டி சீட் ஆயில் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒமேகா 6 வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஒமேகா 3 தான் நம்மளுக்கு நல்லது. ஒமேகா 6 என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஹார்மோன் டிஸ்டர்ப்ஷன் பண்ணி இது ஃபர்டிலிட்டிக்கு வெரி வர்ஸ்ட் ஃபுட்டாக தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஸோ அந்த ரிஃபைன்ட் ஆயில் அது மட்டும் பண்ணாமல் என்ன பண்ணணும், டைரெக்டாகவே நீங்கள் ஆயில் நிறைய சேர்க்கும் போது ஹார்மோன் டிஸ்டர்ப்ஷன் பண்ணும், இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் ஸ்பைக் பண்ணி அதனாலையுமே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பெர்ம் டேமேஜ் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஓவுலேஷனை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ த ரிஃபைன்ட் ஆயில், சீட் ஆயில்ஸ்லாம் வந்து இட்ஸ் அ வர்ஸ்ட் ஃபுட் ஃபார் ஃபர்டிலிட்டி. பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பேக்கேஜ் ஃபுட்ஸ் மேம். பிளாஸ்டிக் அண்ட் பேக்கேஜ் ஃபுட்ஸும் வந்து ஹர்ட் தான் பண்ணும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீ கூட வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ்ல தான் கொண்டு வராங்க. அது நம்ம இப்போ வாங்கும் போது நம்மளுக்கு அது என்ன ஆகும்னா அந்த ஒரு ஹாட் டீ அந்த பிளாஸ்டிக்ஸோட சேரும் போது உங்களுக்கு வந்து எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டிவ் கெமிக்கல்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து அதுலேருந்து வரும். ஸோ அது வந்து நம்ம ஹார்மோன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இது வந்து டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடக்ஷனையும் கம்மி பண்ணும், அதே சமயத்தில் ஓவுலேஷனுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ பிளாஸ்டிக்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ டிஃபன் பாக்ஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்ல தான் நிறைய வருது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் தான் வருது. ஸோ இது எல்லாமே முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக பாருங்க. அதே மாதிரி கிச்சனில் இருக்க இதுவுமே வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம ஸ்டீல் ஐட்டம்ஸாக பண்ணிக்கலாம், இல்லை கிளாஸ் வேர்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக்ஸில் இருக்கிற பிபிஏ அண்ட் தாலேட்ஸ்னால நம்மளுக்கு ஜீனோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் சொல்லுவோம். ஸோ அதனால நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ இது வந்து ரொம்பவே ஹர்ட் பண்ணும் ஃபர்டிலிட்டி ஜேர்னியில். பிளாஸ்டிக்ஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் பேக்கேஜ்டு, ஸோ நம்ம பேக்கேஜ் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம பேக் பண்ணுறோம் ஃபுட்ஸ் எல்லாம். ஸோ அப்போ வந்து நம்ம பிளாஸ்டிக்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் பாட்டில்ஸ் ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு போகிறது வந்து என்னங்க, டிஃபனும் அண்ட் வாட்டர். ஸோ வாட்டர் பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டீல்லையும் அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ் ஸ்டீல்லையுமே இதை மாதிரி நீங்கள் மாற்றிட்டு உங்களோட கிச்சனை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து உங்களோட ஐட்டம்ஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ இல்லாட்டி மண் சட்டி எல்லாம் கூட ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்வாப்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபர்டிலிட்டி ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா கப்புள்ஸ் 2 பேருமே நீங்கள் வந்து இந்த ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நீங்கள் 100% இதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு 70 to 80% நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரிக்டாக இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஃபுட்ஸ் எல்லாமே உங்களுடைய டயட் பிளான்லேருந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கும் ஃபர்டிலிட்டி பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் வேணும், இல்லை டவுட்ஸ் இருக்குது, ஸோ ஏதாவது பிளான் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.